முன்ன ஒரு காலத்துல ஒரு பெரிய அரண்மனையில ஒரு ராஜா வாழ்ந்தாராம். அந்த ராஜா தன்னோட இறந்து போன மனைவியோட ஞாபகார்த்தமா ஒரு மோதிரம் வச்சிருந்தாராம். ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு குளிக்க போகும்போது ஆற்றோட ஆழமான பகுதியில அந்த மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு தன் நாட்டு மக்கள் கூப்பிட்டு சொன்னாராம், என்னுடைய மோதிரத்தை யார் கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு சொல்றாராம். இதை கேட்ட மக்கள் எல்லாம் இரவு பகல் பாராம அந்த ஆற்றங்கரை ஓரமா தேடி பார்க்கறாங்க. ஆனா யாருடைய கண்ணிலுமே அந்த மோதிரம் அகப்படல. ஒரு புறா அந்த மோதிரத்தை கண்டெடுத்து தன்னுடைய உரிமையாளர்கிட்ட போய் கொடுக்குதாம். உடனே அந்த மனிதர் பார்த்துட்டு இது மன்னருடைய ஏதாச்சுன்னு அரண்மனைக்கு கொண்டு வந்து மன்னர்கிட்ட கொடுத்தாராம். இதை வாங்கிய மன்னர் உடனே சந்தோஷப்பட்டு அவருக்கான சன்மானத்தை கொடுத்துட்டாராம். ஆனா அந்த மனிதர் சொல்றாராம், ராஜா இது மோதிரத்தை கொண்டு வந்தது நானா இருக்கலாம், ஆனா இது கண்டுபிடிச்சது என்னுடைய புறாதான்னு சொல்லி புறாவை கை காமிச்சாராம். உடனே மன்னர் அந்த புறாவை நார்மல் புறாலேருந்து தூது புறாவா ப்ரொமோட் பண்ணிட்டாராம். இந்த மனிதருக்கு பரிசையும் கொடுத்துட்டு இவருடைய நேர்மையை வியந்து பார்த்த மன்னர் இவருக்கு தன்னுடைய அவையிலே ஒரு போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துட்டாராம். எப்போதும் நேர்மையாக இருந்தோன்னா அது நமக்கு பெரிய மரியாதையும் வெற்றியையும் மட்டுமே தேடித்தரும்.